everyone, welcome to Uday Aunty. இன்னைக்கு நாம வந்து எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் என்னன்னா பார்க்கலாம். புட்டுக்குடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது பயங்கர வெயிட்டான புட்டுக்குடம், கேரளா புட்டுக்குடம் தான் இது. இது வரைக்கும் இவ்வளவு வெயிட்டா நமக்கு இவ்வளவு நல்ல கண்டிஷன்ல கிடைச்சதே இல்ல. இங்க பாருங்க, ஒரு டேமேஜும் கிடையாது, நல்ல கண்டிஷன்ல இருக்குது. பயங்கர வெயிட்டுங்க, என்னால அவ்வளவா தூக்கி காட்ட முடியல. உங்களுக்கு வெயிட் டீடைல்ஸ் மற்ற எல்லாமே நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது. பார்த்துக்கோங்க, நிறையா நமக்கு சம்பளம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அப்பள சம்பளம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், 1 2 இது ரெண்டும் அது மாதிரி தான் குட்டி குட்டியாக 4 கிடச்சிருக்கு. இங்கே நான் ஒன்றா காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்து தான் போட்டிருக்கும். இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பெரிய இது பாருங்கள், எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவும் அந்த காலத்தில் உள்ளது தான், அதே நேம் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே ஒரேத்தவங்க தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரே இனிஷியல் தான் போட்டிருக்குது தமிழில். அந்த காலத்து வெட்டெழுத்து தான் இது. உள்ளேயுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பூன்லேயே டிஃப்ரெண்ட்டான ஸ்பூன் மாங்காய் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதாவது மேங்கோ ஷேப்பில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இதெல்லாம் கூட அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதுலேயும் பார்த்துக்கோங்க, ரெண்டும் ஜோடி தான். இதோட சைஸ் 10.5 இன்ச் இருக்குது. அதாவது கேரளா உருளி தான் இதுவும், பாயாச உருளின்னு சொல்வீங்களா அதுதான் இது. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கனாலே அந்த சாஃப்ட் பிரான்ச் நம்ம வந்து சொல்லிட்டு நிறைய வீடியோவில், அந்த மாதிரி சாஃப்ட் பிரான்ச் தான் இது. இது பாருங்க, பார்த்துக்கோங்க, ஒரு இது டேமேஜும் கிடையாது. கேரளாவில் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வெட்டெழுத்தில் இருக்குது பாருங்கள், மலையாளத்தில் எழுதிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 9.5 இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த காலத்தில் வெத்தலைலாம் தட்டுவாங்கல்ல, அதுதான் இது. நம்ம இப்போ வந்துட்டு வெத்தலை தட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிச்சனில் வந்துட்டு இஞ்சி தட்டுறது, பூண்டு தட்டுறது, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதுலேயே நம்ம தட்டி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இஞ்சி, மிளகு, பூண்டு இந்த மாதிரிலாம் தட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைஸ் இருக்கு காட்டுறேன், 4 இன்ச் இதோட சைஸு. அதே மாதிரி குட்டி குட்டி சம்பரங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவுமே வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். குட்டியாக இருக்கிற அப்பள பாக்ஸ் தான். நம்ம எதனாலும் போட்டுக்கலாம், இப்போ நம்ம எதனாலும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குமிழ் வச்சுருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நெய் இல்லை எண்ணெய் அந்த மாதிரிலாம் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டெழுத்து போட்டு தான் இருக்குது பாருங்கள். அந்த காலத்து நேமு, நியூ ப்ராடக்ட் எதுவுமே இல்லை, இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட அமைப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. குட்டி காது வச்ச பவுல் ஒன்றே ஒன்று தான் இந்த வாட்டி கிடச்சிச்சு. 3 கால் வச்சுருக்கும், இயர் பவுல்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒன்றே ஒன்று தான் இந்த வாட்டி. 3.2 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. பூஜைக்கு வைக்கக்கூடிய திங்ஸ் தான் 3 செட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் செட்டாக இந்த மாதிரி, அதாவது வரிசையாக இவ்வளோ குட்டி மினி சைஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரேருங்க. இவ்வளோ குட்டி சைஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்கே கிடச்சிருக்குது. கீழே ஸ்டாண்ட் வச்சுருக்கும், பார்த்துக்கோங்க. எல்லாமே வெங்கலம் தான், அதாவது பிரான்ச் தான். இதில் 4 கால் இருக்குது. மினியேச்சர்ஸில் சேரும். 4 இன்ச் இது. அப்புறம் இது 3 இன்ச்சு. அப்புறம் இது 2.5 இன்ச்சு. அதான் சொல்கிறேன்ல, குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிக் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் கடையில் கூட கிடைக்காது. நம்ம புது ப்ராடக்டில் கிடைச்சா கூட இது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க எல்லோரும். அப்புறம் இது ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டு, ரைஸ் மெஷர்மெண்ட்டு போட்டிருக்கோம் தெரியுமா, நம்ம வீட்டில் பருப்பு அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கு மெஷர் பண்ணுறோம். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 100 கிராம் பிடிக்கும், இது வந்து 200 கிராம் பிடிக்கும், இது 300 கிராம் பிடிக்கும். இது எல்லாமே சாஃப்ட் பிரான்ச், அந்த காலத்தில் பண்ணது, இப்போ பண்ணது இல்லைங்க. நியூ ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. உள்ளே பார்த்துக்கோங்க, நீட்டாக அப்படியே க்ளீனாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் பிரான்ச் தான், 3மே பிரான்ச் தான். பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இது இருக்குது காப்பரில் அழகான சட்டி. எல்லாமே ஒரே ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரிலாம் அழகாக பாருங்கள் இவ்வளோ உன்னிப்பாக செஞ்சுருக்குறாங்கன்ட்டு. காப்பர்லேயே ஒரு டேமேஜும் கிடையாது. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் உள்ளே ஈயை மட்டும் பூசிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்கள், இதுலேயும் அதே வெட்டெழுத்து பாருங்கள். ஒருத்தங்களே தான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்துக்குள்ளது தான் இது, நியூ ப்ராடக்டே கிடையாது. இப்போ இந்த மாதிரி செய்யவே முடியாது.
நீங்கள் காப்பர் வாங்கி கொடுத்தா கூட செய்கிறதுக்கு இப்போலாம் ஆள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணது. வெட் ஹெல்த்துக்கு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண சட்டிகள் தான் இது எல்லாமே. நம்ம எதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. பார்த்தாலே அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் எதுனாலும் வச்சுக்கலாம். பார்த்தோன்னே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இதான் 5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4.2 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3.8 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3.7 இன்ச் இருக்குது. வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே வாங்க முடியும். நம்ம இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொத்தடுக்கு பார்த்துருப்போம். அதாவது நீளமாக இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி தான் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா வட்டடுக்கு. இதுவுமே அந்த காலத்தில் உள்ளது தான். பார்த்தீங்கனாலே தெரியும், வெட்டெடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மிஷின் லெட்டர்ஸே கிடையாது எதுவுமே. பாருங்க, ஒரே நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது 3 ஒரு டிசைன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. இப்போலாம் நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் மாடலு. ஆனால் இது வந்துட்டு நியூ மாடல் நினச்சிடாதீங்க. பழைய காலத்துலேயே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இது 3 ஒரு ப்ராடக்ட். இங்கே பாருங்க, எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஈயம் பூசணுன்னு கூட அவசியம் இல்லை. இதோட சைஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு பிரான்ச் பிளேட்ஸ் தான். அதாவது தாம்பலமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பாருங்கள், 4மே ஒரே மாதிரி மாடல் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 8 பாட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 8 பாட்டம்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. அதனால தான் இது வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறது. நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பண்ணுறதெல்லாம் கூட இவ்வளோ வெயிட்டாக இருக்காது, அதுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. அப்புறம் இதோட சைஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. எவ்வளோ மினி குடம்னு பார்த்துக்கோங்க. குட்டியாக இருக்குது. உள்ள சவுண்டு கூட கேட்போங்க. பாருங்க, உள்ளே ஆட்டினோம்னா நமக்கு சவுண்டு கேட்கும். இந்த அந்த கழுத்து சைடில் வந்துட்டு உள்ளே ஏதோ போட்டுருக்குறாங்க, அந்த காலத்துலேயே உள்ளது. பார்த்தீங்கனாலே தெரியும். அதோட டிசைன்லாம் பாருங்க, ரொம்ப மினி குடம். பூஜை ரூமில் என்ன வச்சுக்கலாம், பால் குடத்துக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். இந்த சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் சட்டின்னு சொல்லுவாங்களாம். மைசூர் சட்டிலே வந்துட்டு பிரான்ச்சு அப்படின்லாம் பிராஸில் தான், மோஸ்ட்லி பிராஸில் தான் கிடைக்குமா. காப்பரில் இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு காப்பரில் கிடைச்சதே. பாருங்க, சுற்றி பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி நமக்கு காப்பரில் நிறைய பீஸ் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா காப்பர்லாம் இப்போ பண்ணுறது கூட ஆள் கிடையாது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வெட்டு எழுத்து தான், ஒரே ஒருத்தவங்க தான் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது இந்த இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பவுல் வச்சுருந்த அதே பர்சன் தான் இதுவும் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரே வெட்டெழுத்துல ஒரு ஆள் யூஸ் பண்ணது தான். பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதே வெட்டெழுத்து தான், அதே நேம் தான் இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன், பாருங்க. இதா பாருங்க, வெட்டெழுத்து தான். எதுவுமே நியூவா டைப் பண்ண லெட்டர்ஸ், நியூவா போட்ட லெட்டர்ஸ் கிடையாது. சரி, நான் ஏன் திரும்ப திரும்ப அதை காட்டுறேன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான். ஒருத்தவங்களே இவ்வளோ வருஷம் பாதுகாப்பாக வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம கிடைக்கிற பீஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரே யூஸ் பண்ண பீசஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தியிலே அடித்து பண்ணக்கூடியது, மிஷினில் பண்ணக்கூடியது கிடையாது. இதெல்லாம் இதையும் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஒரு டேமேஜும் கிடையாது, ஒன்றுத்துலேயுமே ஒரு கீரல் கூட கிடையாது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. கூட கொஞ்சம் ஸ்மால் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 5.8 இன்ச் இருக்கும். வித்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் இருக்குது. 5.2 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 9.8 இன்ச் இருக்குது. 4.8 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. ரிங் வச்ச மாடலில் இட்லி ஸ்டீமர். நமக்கு ரிங் வச்சு எப்பயாவது தான் கிடைக்கும். அதுவுமே ஈயம் பூசியே இருக்குது. நம்மக்கிட்ட எப்போதுமே ஈயம் பூசாமல் தான் சம்டைம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு எல்லாமே க்ளீனாக கிடைச்சிருக்கு. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு க்ளீன் அண்ட் நல்ல குட் ப்ராடக்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, எத்தனை இட்லின்னு பார்த்தீங்கன்னா 4 8 இட்லி வரும். பாருங்கள், 10.5 இன்ச் மீடியம் சைஸ் தான் இது. காப்பர் இட்லி ஸ்டீமர். காப்பர் இட்லி ஸ்டீமர்லேயே நமக்கு ரிங் வச்சு கிடைக்குதுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இப்போலாம் அவ்வளோவா காப்பரில் இட்லி ஸ்டீமரே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இவ்வளோ க்ளீனாக கிடச்சிருக்குது இந்த டைம் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குதுன்ட்டு. நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது. இது வந்து சப்பர மாடல் சொல்லுவாங்கல்ல,
நம்ம இதுக்கு முன்னாடி பிராஸ்ல தான் இந்த சப்பரம் மாடல் பார்த்துருக்கோம். பிரா இந்த மாதிரி காப்பர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கிடைச்சிருக்குது. இங்க பாருங்க சப்பரம் மாடல், இந்த கீழே இப்படி இருக்குது பாத்தீங்களா, இதை தான் சப்பரம் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்குது. சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கும், அதான் லார்ஜ் சைஸ். இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டி. காப்பரில் அந்த காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண குழம்பு சட்டி தான் இது. இப்போலாம் இந்த மாதிரி காப்பரில் குழம்பு சட்டிக்கு கிடைக்கிறதுலாம் கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ உட்காந்து அந்த சுத்தியல்லே தட்டி தட்டி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னமும் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா, அதாவது கடையில் கொடுத்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த கலரில் வர ஆரம்பிச்சோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு வைக்கக்கூடியது. அந்த காலத்தில் சாப்பாடு இதில் தான் சாப்பாடு பொங்கி சாப்பிடுவாங்களாமா. பாருங்கள் அதோட ஷேப்பே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. 5.5 இருக்குது. விட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. அப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.2 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.5. இதெல்லாம் தான் நம்ம இந்த வாட்டி காட்டக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு உடனே புக் பண்ண முடியும் ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு. அப்புறம் சோல்டர் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. குயிக்காக ஆர்டர் பண்ணிங்கன்னா குயிக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். பாய்.